ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் கிரேஸ் டீம் மூலமாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பது அதிக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கடந்த 8 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை எங்கள் கையில் கொடுத்தார். நாங்கள் அதை உண்மை உத்தமமாக செய்வதற்கான உதவி செய்திருக்கிறார். பல மாவட்டங்களுக்குள்ளாக, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை மாவட்டங்களுக்குள்ளாக இந்த கிரேஸ் டிவி ஊழியமானது சென்று கொண்டிருக்கிறது. இந்த டிவி மூலமாக அநேக ஊழியக்காரருடைய செய்தி நிமித்தமாக எங்களுடைய உபவாச ஜெபம், பல அடியினுடைய செய்தியின் மூலமாக அநேக நாளையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அநேக குடும்பத்தில் இருக்க பிரச்சனை தீர்ந்திருக்கு. பலவீனத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. தற்கொலை ஆவிலிருந்து வெளியே கடந்து வந்திருக்கிறாங்க. இப்படி பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த கிரேஸ் டிவி மூலமாக இந்த தமிழ்நாடு முழுவதும், அது மாத்திரம் பல மாநிலங்களுக்குள்ளாக, பல தேசங்களுக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார். எனவே இந்த கிரேஸ் டிவிக்கு இந்த நாட்கள் அதிகமான சில தேவைகள் இருக்குது. எங்களுக்கு இன்னொரு கேமரா வேணும், ஒரு ஆடியோ மிக்சர் ஒன்று வேணும், மூன்றாவது ஒரு ஜெனரேட்டர் வேணும். கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா எங்களால் ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியாது. லைவில் சில ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும்போது கரண்ட்டு கட் ஆகிடும், எங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து தடைபட்டு போய்விடும். எனவே அந்த தடையில்லாதபடி ஊழியம் நடைபெற வேண்டும் என்றால் 24 மணி நேரமும் ஒரு நல்ல ஒரு ஜெனரேட்டர் வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 கோடி பேருக்கு ஆண்டுடைய வார்த்தை இந்த தேசத்துக்குள்ளாக கடந்து போகணும். தமிழ்நாட்டு மாத்திரம் இல்லாத பல மாநிலங்களுக்குள்ளாக நாங்கள் சந்தித்து இருக்கிறோம். அதை கொண்டு போகணும். எனவே ஒரு டிசிசிஎல் சொல்லி ஒரு செட்டாப் பாக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் மேலே அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது மாதந்தோறும் 1,60,000 ரூபா பெர் மந்த் நம்ம பே பண்ணணும். 1,50,000 ப்ளஸ் ஒரு 10,000 சர்வருக்கு பே பண்ணணும். இப்படிப்பட்ட காரியங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கொடுத்து தாங்குவீர்கள் என்றால் இந்த கிரேஸ் டிவி மூலமாக இன்னும் கிட்டத்தட்ட 35 லட்சம் பேருக்கு ஆண்டுடைய வார்த்தையை இந்த மீடியா மூலமாக, இந்த டிவி மூலமாக அனுப்பலாம். எனவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தை நீங்கள் தாங்க முடியாய், ஜெபிக்க முடியாய், எங்களை என்கரேஜ் பண்ண முடியாது உங்களை தயவாய் அன்பாய் எங்களுடைய கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நீங்கள் ஆண்டவருக்காக எதை கொடுத்தாலும் எத்தனையோ லட்சம் பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் கொடுக்குற உங்களுக்கும் அதில் பங்கு உண்டு. எனவே நீங்கள் பொருட்களாக வாங்கி கொடுக்கலாம், காணிக்கையாக அனுப்பித்தாங்க. எங்களுடைய ஸ்க்ரீனில் நீங்கள் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் பார்க்கலாம். கடைசியில் கிரேஸ் டிவி அக்கௌண்ட் இருக்குது, பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் அனுப்பி தந்தீங்கன்னா நாளைக்கு நாங்கள் எங்கள் டிசிசியில் போய் கட்டுவதற்கு இது ரொம்ப நாளாக அதுக்காக பிரயாசப்பட்டுருக்கோம். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் உடனடியாக எங்களுக்கு ஒரு சின்ன காணிக்கை நீங்கள் அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்குவீர்கள் என்றால் ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கு உலகம் எப்படி இருக்குது நீங்கள் பார்க்குறீங்கள. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ பிரச்சனை போய் கொண்டே இருக்கிறது. எனவே இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை வந்து நம்ம வெளிப்படுத்திடணும், வசனத்தை சொல்லிடணும், எப்படியாவது ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளணும். எனவே இந்த துடிப்போடு நாங்கள் இருக்கிறோம். எனவே நீங்கள் தயவுசெய்து இதை பார்க்குறவங்க அப்படியே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாதபடி இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தை தாங்க முன்வரணும்னு சொல்லி உங்கள் அன்பாக கேட்குறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கிடைச்சிருக்கிற தொழிலையும் வியாபாரத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அளவில்லாதபடி ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. நன்றி. தேங்க்யூ.